எம்மை நினைத்து யாரும் கலங்கக்கூடாது. தமிழகமும் தமிழீழமும் இணைந்தால் எப்படி இருக்கும்? தேசிய தலைமை மேதகு அவர்களால் மதிப்பளிக்கப்பட்டு அந்த காவிய நாயகன் பாதையில் அணிசேருங்கள். ஈழத்துக்குயில் கிளிமிசாவை என்போடு மூல காரணமாக இருப்பது லண்டனிலே இருக்கின்ற திரு ராஜன். மண்ணுக்காக பாடுபட்டு பார்வையிழந்த அனைவருக்குமே வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடியது இலங்கையில வடமாகாணத்தில் கிளிநொச்சி பகுதியில் நிற்கிறோம். குறிப்பாக கிளிநொச்சி விவேகானந்தா நகர் பகுதியில் நிற்கிறோம். அங்கேயும் வன்னி விழிப்புணர்வற்றோர் சங்கம் இருக்குது. அந்த இடத்துல இப்போ நிற்கிற நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். நேற்றைய தினம் நான் ஒரு காணொலி ஒன்று பதிவேற்றியிருந்தேன். பலாலி விமான நிலையத்தில் இந்த விழிப்புணர்வற்றோர் ஒரு வரவேற்பு செய்து பாடகர்களை அழைத்து கொண்டு வந்தவர்கள், இந்தியாவிலிருந்து பாடகர்களை. அந்த காணொலியை பார்த்திருப்பீர்கள். அந்த காணொலி தொடர்பான நிகழ்வு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இங்கே மிகவும் சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இவர்களை ஆற்றுப்படுத்தும் முகமாக, அதாவது இந்த பார்வை இழந்திருக்கக்கூடியவர், அதிலும் அதிகமாக யுத்த காலங்களில் பார்வை இழந்திருக்கக்கூடிய இவர்களை சந்தோஷப்படுத்தும் முகமாக அவர்களுடன் ஒரு நாள் பொழுதை இவர்கள் கழிப்பதற்காக இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த பாடல் நிகழ்ச்சி கூட இந்த இடத்துல மிகவும் சிறப்பாக இடம்பெற்றிருந்தது. அந்த காணொலிகளை தான் தொடர்ந்து பார்க்க போறோம். இங்கே இடம்பெற்றிருக்கக்கூடிய சில சுவாரஸ்யமான விடயங்களை கூட இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கே பாடகி அக்ஷயா வருவதை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோடு அங்கே அடுத்ததாக பாடகர் புருஷோத்தமன், வெறும் ஒரு விழிப்புணர்வற்றவர், பார்வை இழந்திருக்கக்கூடிய ஒரு பாடகர். இவர்கள் இருவரும் இந்தியாவிலிருந்து இங்கே வருகை தந்து இன்றைய தினம் இவர்களுடன் இந்த பொழுதை கழித்திருந்தார்கள். அதே சமயம் நீங்கள் அங்கே அடுத்ததாக பார்க்கக்கூடிய எங்களுடைய ஈழத்துக்குயில் கில்மிஷா அவர்கள் அங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கக்கூடியமாக இருக்கும். அப்படியாக இந்த நிகழ்வு இவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும். நீங்கள் நேரில் வந்திருந்தால் அவர்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவர்கள் மத்தியில் அவ்வளவுக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த பாடல்களுடைய இசைகளை, இந்த பாடல்களை தாங்கள் நேரிலே கேட்க போறோம். இவ்வளவு காலமாக வானொலியிலே கேட்டுக்கொண்டிருந்தது. இப்பொழுது அவர்கள் எங்களுக்கு முன்னாலே நேரிலே பாடுகிறார்கள், நாங்கள் கேட்க போகின்றோம் என்ற அவ்வளவுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இந்த இடத்தில் அவர்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. மொழியால் ஒன்றுபட்டு, உணர்வால் ஒன்றுபட்டு என்று இசையால் ஒன்றுபடுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாட்டு உறவுகளும் ஈழத்து நமது பாடகர்களும் இணைந்து நடாத்துகின்ற வன்னிநாதம் இசை சங்கமத்தின் முதல் நிகழ்வாக தமிழர்களுடைய அரசியல் உரிமைக்காக தங்கள் விலை மதிக்க முடியாத உயிர்களை ஈகம் செய்து கொண்ட அனைத்து உறவுகளுக்காகவும் எழுந்து நின்று அகவணக்கம் செலுத்துவோமாக. இன்றைக்கு காணல் நீராய் கண்ட கனவுகள் எல்லாம் போகும் என்று நாம் எண்ணி பார்த்திருந்த வேளை அந்த கனவுகள் எல்லாம் ஒன்றொன்றாய் நிறைவேறுகின்றதென்றால் அதே முகம் தெரியாத எங்களுக்கு முகவரி தருகின்ற வேரிழந்து போனாலும் விடுதலாக இருக்கின்றங்கள் புறம்பே தேசத்து உறவுகளை சேர்ந்ததாகும். அவர்களை இதயத்திலே நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னும் இந்த அருமையான வன்னிநாதம் என்ற எங்கள் இசை கனவு காணல் நீராய் போகுமா என்று எண்ணியிருந்தோம். இன்றைக்கு உச்சம் தொடும் அளவிற்கு மிக பிரமாண்டமான ஒரு இசை பிரபாகத்திலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அருமையான இசை நிகழ்ச்சியிலே தமிழகமும் தமிழீழமும் இணைந்தால் எப்படி இருக்கும், நன்றாக இனிக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அதனாலே கையெட்டும் தூரத்தில் தமிழகம் இருந்தாலும் அலைகடல் தாண்டி வரமாட்டார்களா என்றிருந்தோம். அவர்கள் அலைகடல் தாண்டி இங்கே அருமையான இசை வழங்க வந்திருக்கின்ற எங்களுடைய அன்புக்குரிய தம்பி புருஷோத்தமன் அவர்களையும் அக்ஷயா அவர்களையும் வருக வருக என வரவேற்பதிலே வன்னி ஒழிப்போர் சங்கம் பெருமிதம் அடைகிறது. அவரோடு சேர்ந்து வடதமிழ் ஈழத்திலே தமிழர்களுக்கென ஒரு பேரும் போலையும் பெற்றுத் தந்த எங்களுடைய சூப்பர் சிங்கர் வின்னர் கில்மிஷா அவர்களையும் வருக வருக என வரவேற்பதிலே எங்களுடைய வன்னி ஒழிப்போர் சங்கம்
இசை நிகழ்வுகள் அங்கே ஆரம்பமாகி இருந்தன. இந்தியாவிலிருந்து வந்தாக்கள் மற்றது இங்கே இருக்கக்கூடிய பிரபலங்கள்லாம் பாட போயினவா என்று பார்த்தீங்கன்னா இல்லை, இங்கே இருக்கக்கூடியவர்களும் பாடுகிறார்கள். அதாவது அந்த இடத்திலே இருக்கக்கூடியவர்கள், அந்த வன்னி விழிப்புணர்வு சங்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் கூட தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டியிருந்தார்கள். மக்களுக்காக தன்னுடைய நன்மை மூலமாக செயல்பாட்டை கொண்டிருக்கின்றார். Thank you.
இன்று ஈழத்துக்குயில் கில்மிசாவை அன்போடு அழைத்துக் கொண்டு என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோள் மட்டுமல்ல, அனைத்து மக்களுக்கும் உங்களுடைய திறமைகள் தெரிய வேண்டும். இதுல இருக்கின்ற எல்லோரும் சரிகமபா பார்த்தார்களான்னு தெரியாது. ஆகவே எங்களுக்காக கண்டா வர சொல்லுங்க அந்த பாடல் ஒரு
இது மாயமல்ல, மந்திரமல்ல, உங்கள் கண் முன்னாடியே நிகழ்ந்த ஒரு புதுமை. ஒரு 14 வயதே நிரம்பிய ஒரு சின்ன பொண்ணால் இந்த அளவு தூரம் பாட முடியுமா என்று சொல்லி பெருமிக்கின்ற அளவுக்கு இந்த பாடல் இருந்தது. இது வெறுமனையே கில்மிசாவை ஈழத்து பெண் என்பதற்காக சீத்தமிழை டைட்டில் வின்னராக கொடுத்தார்கள் என்று சில நேரம் நாங்கள் நினைத்தால் அது தவறு என்பது இந்த பாடலை உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். ஒரு அற்புதமான பாடல், இதை ஈஸியாக யாராலும் பாடிக்கொள்ள முடியாது. ஆகவே இந்த பாடலை வழங்கிய கில்மிசாவுக்கு எங்களுடைய நன்றிகள், மீண்டும் மீண்டும் நன்றிகள். கரவசம் போலாமே இருக்கிறோம். இந்த பாடலை வழங்குவதற்கு நாம் வழங்கும் பாடகர் சரிகோபா புகழ் புருஷோத்தமர் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். தன்னுடைய தம்பியை போலீஸ்காரன் ஆக்க வேண்டும், தன்னுடைய தாயை நல்லதொரு வீட்டிலே வாழ வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கனவோடு சீத்தமிழ் சரிகோபா மேடைக்குள்ளே நுழைந்த புருஷோத்தமனுக்கு கிடைத்தது அனைத்தும் வெற்றி. ஆகவே ஈஸியாக இந்த வெற்றியை புருஷோத்தமன் தக்க வைத்துக் கொள்ளவில்லை. மிகப்பெரிய ஒரு அசாத்திய திறமைசாலி. உங்களுக்காக அவருடைய திறமையை நிரூபிப்பதற்காக இப்பொழுது புருஷோத்தமன் தன்னுடைய ஒரு மிமிக்ரி செய்து காட்டுறார். பிரகாஷ் ராஜ் மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் காட்சி காட்டுறாரு. கண்டிப்பா கண்டிப்பா. ஹாய் ஹலோ ஐ லவ் யூ தனலட்சுமி சாவடி அவன் என்கிட்ட இருந்து ஒரு கோடி ரூபாய் எடுத்துட்டு போவேன். அவளை விட்டு அவன். நன்றி நன்றி நன்றி. சிறகிருக்கும் வண்ணம் நன்றி புருஷோத்தமன். அற்புதமான பாடலை வழங்கி சென்ற புருஷோத்தமனுக்கு மீண்டும் ஒருபது கரவசம் உங்களுக்கு. இன்றைக்கு ஒருதல காதலோட பல பேர் இந்த இடத்தில் இருக்கலாம். ஆகிய அவர்களுக்கு இந்த பாட்டை சமர்ப்பணமாக இங்கே வழங்குவதற்காக மீண்டும் ஒரு முறை சரிகம்பா புகழ் அக்ஷயா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம்.
நிகழ்வு அதாவது நமது தேசிய தலைமையினால் தேசிய தலைமை மேதகு அவர்களால் மதிப்பளிக்கப்பட்டு அதாவது இசைவாணர் என்று உயர்ந்த மதிப்பளிக்கப்பட்ட நமது மூத்த இசையமைப்பாளர் திரு கண்ணன் அவர்களுக்குரிய மதிப்பளிப்பு இப்பொழுது மேடையில் இடம்பெற இருக்கின்றது. கலைஞர்களும் கௌரவிக்கப்பட்டிருந்தார்கள், வாழ்நாள் கலைஞர்கள் கௌரவிக்கப்பட்டிருந்தார்கள். அதே சமயம் அதிகளவான பாடல்களும் இங்கே பாடப்பட்டன. அது ஒரு தொகுப்பான காணொலியாக நான் உங்களுக்கு தருகின்றேன். அதே சமயம் இங்கே ஒரு சிறப்பான நிகழ்வு அடுத்ததாக இடம்பெற்றிருந்தது. ஈழத்து பாடகி, ஈழத்து புரட்சி பாடகி. அந்த காலங்களில் இந்த பாடல்கள் தான் தமிழர்கள் மத்தியில் ஒரு துடிப்பை கொண்டு வந்தது, அவர்களுக்குரிய அந்த உற்சாகத்தை கொடுத்திருந்தது. அப்படியாக அந்த காலத்தில் பாடல்களை பாடியிருக்கக்கூடியவர் தான் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியவர். அவர்கள் பணியாற்றி இருக்கின்றார். கலை பயணத்திலே அவருடைய பங்கு இந்த விடுதலை பயணத்திலே மிகப்பெரியதாக இருக்கிறது. எனவே அவர் இன்றும் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய மரபு வழியாகத்தான் அவருடைய பிள்ளைகள் பாடல்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அம்மாவனுடைய தொடர்ச்சியான பணியை அவர்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய அன்பர்களுடைய வேண்டுகோளாக பார்வதி சிவபாதம் அம்மாவுடைய ஒரு பாடலை இங்கே எதிர்பார்க்கின்றோம். அம்மாவிடம் ஆசையாக ஒரு பாடல் பாட கேட்ட பொழுது அம்மா பாடிய பாடல் பார்த்தீங்கன்னா அப்படி அந்த இடத்துல இருக்கக்கூடியவருக்கு ஒரு புல்லரித்து விட்டது, கரகோஷங்கள் எழுந்திருந்தன. அப்படியான ஒரு பாடலாக அமைந்தது. எம்மை நினைத்து யாரும் கலங்கக்கூடாது, இங்கே மலரும் சின்ன பூக்கள் வாடாது, கண்ணில் வழியும் நீரை துடைத்தே வாருங்கள், அந்த காவிய நாயகன் பாதையில் அனுசேருங்கள், எம்மை நினைத்து யாரும் கலங்கக்கூடாது, நீங்கே வளரும் சின்ன பூக்கள் வாடாது, வாழும் போது மானத்தோடு வாழ்பவன் தானே தமிழன், தன் வாசலில் அடிமை சேவகம் செய்து வாழ்பவன் என்ன வழியில் இடரும் பககண்டறி வருக வருக தமிழா, உன் விழியில் வடியும் நீரை துடைத்து வெளியில் வருக தமிழா, எம்மை நினைத்து யாரும் கலங்கக்கூடாது, இனி இங்கே மலரும் சின்ன பூக்கள் வாடாது, எம்மை நினைத்து யாரும் கலங்கக்கூடாது. வணக்கம். இங்குள்ள அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வுக்கு எனக்கு போனில் அழைத்து தந்தார்கள். எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் நான் கொஞ்சம் நிற்க நின்றேன். திரும்பவும் ஒரு குரல் போனில் ஒலித்தது, இங்கே முக்கியமாக வர வேண்டுமான்னு சொல்லி. அப்போ இந்த சிரமத்தையும் பார்க்காமல் இந்த பார்வையற்ற எங்கள் மண்ணுக்காக பாடுபட்டு பார்வையிழந்த எங்கள் செல்வங்களுக்காக இந்த மேடைக்கு நான் வர வேண்டிய கடமை எனக்கு இருக்கின்றது, உரிமையில் இருக்கின்றது. அதனால்தான் வந்திருக்கிறேன். அடுத்ததாக எங்கள் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கும் புருஷோத்தமன் அக்ஷயா அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு என்பது எனது பிறப்பிடம். நானும் மதுரையில் தான் பிறந்தேன். அங்கிருந்து ஒரு வயசோடு இங்கு வந்து எனது அம்மா அப்பா கலைஞர் என்றபடியால் அவர்களோடு இணைந்து 10 வயசுங்க நான் மேடை ஏறி நடிப்புத் துறையிலையோ இசைத்துறையிலையோ, இப்பொழுது எனக்கு 75 வயசு. இதுவரை காலமும் அந்த
பல பயணத்தை செய்து கொண்டு இருக்கின்றேன். இன்னும் செய்ய வேண்டும் என்றது எனது ஆசை. அதற்கு ஆண்டவன் அடுத்ததாக இங்கு இலங்கையில் இருந்து நிமிஷா அங்கே அந்த சரிகமப்பா மேடையில் பாடி பாராட்டுகளை பெற்று நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். இதே போன்று எத்தனையோ கலைஞர்கள், திறமையான கலைஞர்கள் இளமர காய் போல் இங்கு இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இப்படியான சந்தர்ப்பங்களை கொடுக்க வேண்டும் என்று எனது ஆண்டவனை பிரார்த்திக்கின்றேன். அடுத்ததாக இந்த மன்றத்தினை இந்த சங்கத்திற்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் இப்படியான பார்வையிட்ட இப்படியான எங்கள் செல்வங்களை நீங்கள் இப்படி ஒரு நிகழ்வுகளை கொடுத்து அவர்களை ஊக்குவித்து அவர்களை மன சந்தோஷமாக ஒரு கவலையும் இல்லாமல் அவர்களை இந்த கலைத்துறையை ஈடுபட்டு அவர்களை முன்னேற்றி அவர்களை சந்தோஷமான வாழ்க்கையை கொண்டு செலுத்துவது மிக முக்கியம். அதை நீங்கள் செய்வதற்கு உங்களுக்கு நான் மிக மிக கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றியை தெரிவித்து பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இசை சங்கமத்தை ஏற்பாடு செய்து வந்திருக்கின்றார்கள். நாங்கள் அவன் இன்றி அணுவும் அசையாது என்பது போல் இந்த வன்னிநாதம் இசை சங்கமத்தினை நாங்கள் இன்று சமர்ப்பிக்கின்றோம் என்றால் அதற்கு மூல காரணமாக இருப்பது லண்டனிலே இருக்கின்ற திரு ராஜன் அவர்கள். அத்தோடு இதற்கு உறுதுணை வழங்கி இருக்கிறார்கள் தாயக மேம்பாட்டு செயற்பாட்டு செயலணியினர். அவர்களோடு இணைந்து இந்த எங்களுடைய மதிய நேர உணவிற்காக எங்களோடு தோல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற லண்டனிலே வாழ்ந்து வருகின்ற வளர்ந்து வருகின்ற தொழில் அதிபரான நாகேந்திரம் பிரதீபன் அவர்கள் மற்றும் உள்ளூர் உதவியாளர்களும் உதவி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே எங்களுடைய மகேந்திரம் ஸ்டோர் இரணமடையில் இருக்கின்ற மகேந்திரம் ஸ்டோர் வைஸ்டோன் போன்றவர்களும் இதற்கு உதவி இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை முதற்கண் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த தலைமை உரையிலே அவர்களுக்கான நன்றி உரையினை நாங்கள் முதல் வழங்க இருக்கின்றோம். அவர்கள் இன்றி இந்த இசை சங்கமானது அரங்கேறுவது என்பது சாத்தியமில்லை. அவர்கள்தான் இதை என்று இயக்கி இருக்கின்றார்கள். அந்த வழியிலே நாங்கள் இதை இயக்கி இருக்கின்றோம். ஆகவே அவர்களுக்கு நாங்கள் முதற்கண் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதுபோன்று சரீர ரீதியாக உதவியவர்களும் பொருளாதார ரீதியில உதவியவர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு